திரு இதயத்துல்லா, உங்களுக்கு என்ன பாடம்னு நினைக்கிறீங்க? இல்லை ஒன்றும், அதாவது முதல்ல ஒரு சொன்ன கருத்துக்கு ஒரு மாற்று கருத்து. இந்தியாவில் மிகப்பெரிய தொழில் மாநிலம் மும்பை தான் இல்லைங்கள. அதுக்கு ஒரு காரணம் உண்டு. பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களுடைய தலைமையகம் மும்பையில் இருக்குது. அதன் காரணமாக கூட மும்பைக்கு வந்து ஒரு கொஞ்சம் கூடுதல் பூஸ்ட் இருக்குது. இப்போ அவரே சொன்ன மாதிரி பாஜக இழந்திருக்குன்னு சொல்கிறாரு. காங்கிரஸும் அதே மாதிரி உத்தவ் தாக்கரே கட்சியும் அதே மாதிரி என்சிபியும் மூன்று ஈக்குவலாக பிரிச்சுக்கிட்டாங்க. 145 இடமோ 149 இடமோ பாஜக மாதிரி நிற்கலை. அது ஒரு விஷயம். அதனால் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கோங்கிறது இது கிடையாது. ஓரளவுக்கு கணிசமாக எங்களுடைய சதவீதம் குறைஞ்சா கூட நீங்க 100 சீட்டே பெற்றிருக்கீங்க சார். உங்க ஸ்ட்ரைக் ரேட் என்ன சார்? 100க்கு 19 சார். மோசமான ஃபெயில் சார். அது நான் கேட்கறது நான் ஏற்கனவே கூட ஜெயிச்சிருந்தா கூட நின்று கூட ஜெயிச்சிருப்பீங்க சொல்லலை. எங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ரேட் என்னவா இருந்தாலும் நாங்கள் 3 கட்சிகளும் 3ஆ பிரிஞ்சு நாங்கள் நிற்கிறோம். இவ்வளோதான். பாஜக வந்து பாஜக சரிபாதி நின்றுருக்கு. அந்த இடங்களில் அவர்கள் ஏற்கனவே வாங்கின வாக்கு சதவீதத்தை குறைச்சி தான் வாங்கியிருக்காங்க. அதனால் வெற்றி தோல்வி என்பது 1000 ஓட்டுலேயும் வரலாம், 10,000 ஓட்டுலேயும் வரலாம். உங்களுக்கு நன்றாக தெரியும், 500 ஓடுகளை தரலாம். அது அடுத்து உங்களுக்கு முழு முடிவு வரும்போது தான் எத்தனை இடங்களில் குறைந்த வாக்குகளில் வந்திருக்கு, எத்தனை இடங்கள் கூட வந்திருக்கு. ஒரு வாக்குல ஜெயிச்சா கூட வெற்றி தான் சார். அதுதான் சார் நான் இல்லைங்கிற சார். வெற்றி தோல்வி பற்றி அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வெற்றி தோல்வி இருக்கும். அது நீங்க கவலைப்படாம விட்டுறீங்களா? பிரச்சனை. அதே ஜார்க்கண்ட்ல பாஜகவுடைய ஸ்ட்ரைக் ரேட் என்ன, எங்க கூட்டணியுடைய ஸ்ட்ரைக் ரேட் என்ன, எதுவாக இருக்கலாம். ஏற்கனவே இருந்த விட இடம் குறைஞ்சிருக்கு. அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்க ஏற்கனவே இருந்த இடத்த விட அவங்க குறைச்சிருக்காங்க. அதனால தேர்தலில் யாரு கூட வாக்கு எண்ணிக்கையிலையோ அதே மாதிரி வாக்கு பர்சன்டேஜ்லயோ அதே மாதிரி எம்எல்ஏக்கள் இடத்துலயோ முன்ன பின்ன வரலாம். ஏதா இருந்தாலும் வெற்றி தோல்வியா இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். இதுல உண்மையான ஜனநாயகம் எங்களுக்கு நிறைய நுணுக்கங்கள் இருக்குல்ல. நாராயணன் ரொம்ப சுருக்கமா கீப் இட் ஷார்ட் ஆஃப்டர் கோட். இல்லங்க, சென்ற முறையை விட பாரதிய ஜனதா கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. ஜார்க்கண்ட்லயா? விஜயதுல்லா சார் சரியா? எங்க ஜார்க்கண்ட்? ஆமா ஜார்க்கண்ட்லயா? ஆமா ஜார்க்கண்ட்லயா? ஜார்க்கண்ட்ல சென்ற முறை நாங்கள் எடுத்த இடங்கள் வந்து 25, இப்பொழுது 27. காங்கிரஸ் குறைந்திருக்கிறது. அதே மாதிரி ஜேஎம்எம் ஒரு சீட்டு குறைஞ்சிருக்கு. பிஜேபி குறைஞ்சிருக்கா? அதை சொல்லுங்க. குறையில பிஜேபி அதிகமா இருக்கு சார். கூடி இருக்கு. சொல்லுங்க. எவ்வளவு முன்னாடி இருந்தீங்க, இப்ப எவ்வளவு இருக்கீங்க சார்? போன முறை 25, இந்த முறை 27. அங்கேயுமே வந்து அதே 33% நினைக்கிறேன். நாங்க வந்து சென்ற முறை வாங்கி இருக்கிறோம். அதை விட அதிகமா இந்த முறை வாங்கி இருக்கிறோங்க. 30 அதாவது அதே 33% இந்த முறை வாங்கி இருக்கிறோம். கூட்டணி இருந்து வாங்கியிருக்கீங்க, பரவாயில்ல. இல்ல அதாவது அப்படி சொன்னா எப்படின்றீங்க? இவ்வளவு நேரம் நாங்க கம்மி இருந்தீங்க, ஜாஸ்தின்னு தெரிஞ்ச உடனே தேர்தல் கமிஷனுடைய கூட்டணி இருக்குங்க. இதுதாங்க. இந்த மாதிரி பேசினால்தான் காங்கிரஸ் வந்து எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல தான பாத்தீங்க. அதனால நாங்க பேசுற மாதிரி நீங்க ரைட்டா பேசுற மாதிரி பேசுறீங்க. ஜனநாயகத்தை பத்தி ராகுல் நீ என்ன பேசுவாங்க? மோடி முகத்துல பயம் தெரியுது. நான் திரு இதயத்துல்லாட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். மோடி முகத்துல பயம் தெரியுது, முன்ன மாதிரி இல்ல, பைடன் மாதிரி ஆயிட்டாரு. இந்த மாதிரி மொழிகள்லாம் இனி ராகுலால பேச முடியும்? ஏன் பேச முடியாது? ஒரு எதிர்கட்சி இதை விட என்ன பேச முடியும்? இன்னைக்கு அவர் முகத்துல பயம் இருக்கு. என்ன பயம் இருக்கு? அதானிக்கு ஏற்பட்ட இவ்வளவு ஒரு மோசமான நிலைமை பிடிவாரண்டு கொடுத்திருக்காங்க அமெரிக்கான்னு சொல்லும் பொழுது, இந்தியாவில் வந்து மின்சார விலை உயர்ந்ததுக்கு அவர் தான் காரணம். ஏழை எளிய மக்கள் இன்னைக்கு 2 மடங்கு மின்சாரம் கட்டுறாங்கன்னா அதுக்கு காரணங்கிற உண்மை வெளிப்பட்டுருச்சு. 6 மாசத்துக்கு முன்ன உள்ள உண்மை இன்னைக்கு இந்தியாவில் வெளிப்பட்டுச்சுன்னா மோடி முகத்தில் பயம் இல்லாம என்ன இருக்கும் திரு நாராயணன்? இல்லைங்க, இப்ப நான் மறுபடியும் காங்கிரஸை பொறுத்தவரையில ராகுல் காந்தி அதானி பத்தி பேசுறதை நான் கூட கேட்டேன். அதானியை பொறுத்தவரையில மிக அந்த விவகாரத்தை பொறுத்தவரையில நீங்க ஆண்ட மாநிலமான சத்தீஸ்கர்ல தான் பிரச்சனை. சத்தீஸ்கர் வந்து காசு கொடுத்திருக்குது. அந்த அரசாங்கம், ஒன்றிய அரசுடைய அதிகாரிகள், எலக்ட்ரானிக் கார்ப்பரேஷன் என்ன செஞ்சிருக்காங்க? இல்லங்க, தப்பா சொல்றீங்க. அது வெறும் நாடல் ஏஜென்சி சார். நானும் கூட ஒரு பொதுத்துறை நிறுவனத்தினுடைய இயக்குநராக இருக்கிறேன். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. அது வந்து ஒரு நாடல் ஏஜென்சி. ஆனால் அக்ரிமெண்ட் வந்து அப்படி போடுவாங்க, ட்ரைபார்ட்டி அக்ரிமெண்ட் போடுவாங்க. இல்ல, அந்த நாடல் ஏஜென்சி அதானிக்கு ஆதரவா செயல்பட்டிருக்கு. அதுவும் ஊழல்ல பங்கு கொண்டிருக்குன்னு குற்றச்சாட்டு. ஹரி அது மாதிரி முடியாது. நான் சொல்றேன். உதாரணத்துக்கு இங்க கூட ஸ்மார்ட் மீட்டரிங்ல இருந்து ஹர்கர், அதாவது அனைத்து வீடுகளுக்கும் சூரிய மின்சாரம் எல்லாமே REC நான் இயக்குநராக இருக்கிற நிறுவனம் தான் நாடல் ஏஜென்சி.
ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசாங்கமும் அந்த நிறுவனங்களும் யார் செய்யறாங்களோ அவங்கதான் பேசிப்பாங்க. நீங்க நிலக்கரி விலையை 2 மடங்கு வாங்கியே ஆகணும்னு சொல்லி மாநிலங்கள் மீது திணிக்கிறீங்கல்ல ஒன்றிய அரசு. ஒன்றிய அரசு நிதி கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கறனால ஒன்றிய அரசு சொல்றதையும் கேட்க வேண்டியிருக்கு இல்லையா? இப்ப அதானிக்கு வந்து எல்லா நிலையிலும் நீங்க உதவுறீங்க இல்லையா? வங்காளதேசத்துல போய் அவருக்கு கான்ட்ராக்ட் கொடுங்கன்னு சொல்றீங்க, இலங்கையில போய் கான்ட்ராக்ட் கொடுங்கன்னு சொல்றீங்க, ஆஸ்திரேலியாவுல நீங்க உதவி செய்றீங்க. இதெல்லாம் யாரு? இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா அவர் அதானி எங்க நாராயணன் இல்ல மோடின்னு சொல்றாங்க. மோடி திரு நாராயணன் இத நான் சொன்னா நான் பர்சனலா பேசுறேன்னு சொல்லுவாரு. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. பங்களாதேஷ்ல பிஜேபி ஒன்னும் சொல்ல அதானி கொடுன்ட்டு. பங்களாதேஷ் அதானியை கேட்டுச்சு. அதானி தான் அதிக அளவுக்கு, அதானி நிறுவனம் தான் அங்க மின்சாரம் கொடுத்துருச்சு. காசு கொடுக்கல, அதானி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இவ்வளவுதான் விஷயமே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.